அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள். அப்படியானால் இந்த தண்ணீரை வைத்து என்னெல்லாம் செய்யலாம்? தண்ணீரை பற்றி, தண்ணீரால் குளிப்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஒரு பதிவில். இன்றைக்கு இந்த தண்ணீரை வைத்து நீர் தரவி என்று சொல்வார்கள். அதாவது தண்ணீரை மட்டுமே குடித்து விரதம் இருத்தல். விரதம் என்றால் ஒரு நாள் முழுமையாக இருத்தல். அந்த முழுமையாக இருக்கும் பொழுது அந்த விரதம் எதற்காக இருக்கிறோம்? அந்த விரதம் இருக்கும் நாளில் என்ன பருகலாம் என்றால் நீரை மட்டுமே பருக வேண்டும். தண்ணீரை மட்டும் குடித்து ஒரு நாள் முழுக்க தண்ணீரையே குடித்து கொண்டு இருக்கணும். இந்த தண்ணீரை குடிப்பதனால இந்த உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை இந்த தண்ணீர் செய்கிறது. அப்படியானால், அதாவது முன்னமே சொன்ன பழமொழி போல, நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னது போல, நீர் இல்லாமல் இந்த உடல் இயங்காது. நீர் இருந்தால்தான் இந்த உடல் இயங்கும் என்பதனாலே விரதம் இருப்பதின் நோக்கம் என்னவென்றால், விரதம் இருக்கும் நாளில் நம்முடைய உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக ஒரு நாள் விரதம் என்று ஓய்வு கொடுக்கிறோம். இந்த உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் ஓய்வு கொடுப்பதே விரதத்தின் நோக்கமாகும். அதனாலே விரதம் என்று சொல்லிவிட்டு பழங்கள் சாப்பிடுவது அல்லது ஒரு 6 மணி நேரம் இருந்தால் போதும் என்று நினைப்பது அல்ல. ஒரு நாள் முழுக்க ஒரு 12 மணி நேரமாவது எதையும் சாப்பிடாமல் தண்ணீரை மட்டும் பருகி கொண்டிருப்பதே விரதமாகும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த விரதம் இருப்பதினாலே நம்முடைய இரத்தம் தூய்மை அடைகிறது. இரத்தத்தில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு இந்த விரதம் இருக்கலாம். அதற்காக தான் தண்ணீரை பருக வேண்டும். தண்ணீர் பருகி கொண்டே இருக்க வேண்டும். அதுபோது தண்ணீர் பருக நம்முடைய உடலில் உள்ள அத்தனை கழிவுகளும் வேர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேறுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்படியானால் இந்த தண்ணீரை எப்படி குடிப்போம்? ஒரே நேரத்தில் 1 லிட்டர் குடிச்சிடலாமா, அல்லது ஒரு 2 லிட்டர் குடிக்கலாமா, இப்படி என்று கேள்வி எழும்போம். அப்படியல்ல, தண்ணீரை சிறுக குடிக்க வேண்டும். ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொண்டால் ஒரு 2 நிமிஷமாவது டைம் கொடுத்து அதை ஒவ்வொரு வாயாக சூப்பி குடித்து அதை நம்மளுடைய உமிழ்நீரோடு கலந்து குடலுக்குள்ளார போகும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்வதனால என்ன லாபம் என்றால், இந்த உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த தண்ணீர் போய் இந்த தண்ணீர் மூலமாக நமக்கு தேவையான ஆக்சிஜன் அடங்கி இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜனெல்லாம் தண்ணீரிலிருந்து பிரித்தெடுத்து இரத்தங்களோடு சேர்ந்து அது பயணிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அந்த பயணிக்கும்பொழுது கழிவுகள், அதாவது அங்கங்கே தேங்கி கிடக்கக்கூடிய கொழுப்புக்கள், அதாவது உடலிலே இரத்த நாணங்களிலே அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரைத்து வெளியேற்றுவதற்கு இது உதவியாக இருக்கிறது. இந்த கொழுப்புக்களை எப்படி கரைக்கும் என்று கேட்கலாம் நீங்கள். நமக்கு தேவையான உணவுகளை நாம் உண்டு கொண்டே இருக்கும் பொழுது அது அங்கங்கே தேங்கி கிடக்கக்கூடிய கொழுப்புக்கள் கரைக்கப்படாமலே அப்படியே இருக்கிறது. அதனால தான் மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருந்தால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கு, அதாவது நம்ம எனர்ஜி வேணும், இயங்குவதற்கு தேவையான எனர்ஜி இந்த உடலுக்கு வேண்டும். அந்த எனர்ஜியை இந்த கொழுப்புகளிலிருந்து அது நம்முடைய உடல் உறுப்புகள் தேவையான சக்தியை எடுத்து கொள்ளுகிறது. அப்படியானால் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நம் உடலில் உள்ள கொழுப்புகளையே கரைத்து அதில் உள்ள சத்துக்களை பிரித்தெடுத்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. அதனால் இந்த கொழுப்புக்கள் தேவையற்ற கொழுப்புக்கள் கரைப்பதற்கு ஒரு நாள் விரதம் இருப்பது அவசியமானது. அதனால தான் அந்த காலங்களிலே, இந்த காலம் தொட்டு அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும்
விரதம் இருக்கிறார்கள். இதை பக்தியின் பெயரால் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் கடவுளுக்கு என்று சொன்னால் பயப்படுவார்கள். கடவுள் பெயரை சொல்லி விரதம் இருந்தால் எதையும் சாப்பிடாமல் பயபக்தியோடு இருப்பார்கள் என்பதற்காக சொல்லப்பட்டது இது. இதில் சயின்ஸ் அடங்கியிருக்கிறது. இந்த உடலை தூய்மை செய்வதற்காக தான் இந்த விரதம் இருக்க வேண்டும் என்பது. ஆகனால் இந்த நீர் எப்படி பருக வேண்டும், இந்த நீரை நாம் எப்படி பருக வேண்டும், அதாவது 1 மணி நேரத்திற்கு 1 லிட்டர் தண்ணீரை நாம் காலி பண்ண வேண்டும். அப்படின்னா 12 மணி நேரத்திற்கு 12 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா இது தண்ணீரை குடித்தே நம்முடைய உடலில் உள்ள நோய்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது. இந்த தண்ணீருக்கு உள்ள மகத்துவம், மருத்துவம் அபரிவிதமான வேலைகளை செய்யும். உங்கள் உடலில் உள்ள சோர்வை நீக்கி, உங்கள் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி, உங்கள் குடலில் உள்ள கழிவுகளை நீக்கி உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கிறது. கணையம் முதல் கல்லீரலிலிருந்து கிட்னி வரையிலும் நன்றாக இயங்குவதற்கு இந்த தண்ணீர் மட்டுமே போதும். இந்த தண்ணீரை மட்டுமே குடித்து விரதம் இருக்க வேண்டும். அதுதான் விரதம் என்பது. நீர் தரவி, அதாவது ஒரு சில பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம், வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க இதுதான் தண்ணீர் தரவி, தண்ணீர் மட்டுமே குடித்து அவர்கள் விரதம் இருக்க வேண்டும். அடுத்த நாள் முதல் தான் மருந்துகளை நாங்கள் கொடுக்கிறது உண்டு. அப்படியானால் இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க வேண்டும். வாயில் வச்சுட்டு வாயை அப்படி எல்லா திசைகளுக்கும் வாயில் வச்சு தண்ணியை கொப்பளிக்க வேண்டும். கொப்பளித்து அந்த உமிழ்நீரோடு கலந்த நீரை கொஞ்சம் கொஞ்சமாய் விழுங்க வேண்டும். இப்படி விழுங்கும்போது நம் உடல் குளிர்ச்சி அடைகிறது. உடலில் உள்ள வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய சோர்வுகள் போக்கப்படுகிறது, கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. இப்படி மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் தண்ணீர் விரதம் இருந்தால் எந்த நோய்களும் உங்களை அண்டாது. அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தால், பிணிகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் நீர் விரதம், தண்ணீர் விரதம், அதாவது நீர் தரவி என்று சொல்வார்கள், தண்ணீர் மருத்துவம். இந்த தண்ணீர் மருத்துவத்தை பயன்படுத்தினால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், உங்களுடைய நினைவாற்றல் நன்றாக இருக்கும். உங்களுக்கு இந்த குடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மலச்சிக்கல் இருக்காது. மற்றபடி இந்த பேசும்போது ஒரு வாடை வரும், கெட்ட வாடை வரும். அந்த வாடை இல்லாமல் போக்கிக் கொள்வதற்கு, அந்த வாடை ஏன் வருதுன்னா நம்மளுடைய குடலில் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களால் ஏற்படக்கூடிய அந்த வாடையை போக்கக்கூடியது இந்த தண்ணீர். இந்த தண்ணீரை மட்டும் நாம் உட்கொண்டாலே போதும். மருந்து மாத்திரைகள் வேண்டாம். மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை நீர்விரதமாய் இருந்து வந்தால் உங்களுடைய நோய்கள் எல்லாம் பறந்து போய்விடும். நோயின்றி வாழ்வதற்கு இது தலை சிறந்த மருந்து. தண்ணீர் என்று நினைக்காதீர்கள். இந்த தண்ணீர் இருந்தால் போதும். இந்த உலகத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்றால் தண்ணீர், காற்று. இந்த இரண்டும் இருந்தால் உயிர் வாழலாம். இந்த இரண்டுமே அதிகமானாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. அளவோடு பயன்படுத்த வேண்டும். இதை மாதத்தில் ஒரு நாள் இந்த நீர் விரதம் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.